மயானத்திற்கு அருகிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பு, பிள்ளையானின் வாக்குமூலம். தமிழகத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற இலங்கையைச் சேர்ந்த இளம் ஜோடி தீவிர விசாரணை. தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி 50 கோடி ரூபாய் பணம் பெற்றதா எதிர்க்கட்சி. மிகப்பெரிய மாவீர துயிலும் இல்லத்திலிருந்து ராணுவத்தை அகற்று. அனுராதபுரம் மதவாச்சி காவல்துறை பிரிவிற்குட்பட்டு கட்டுவல மயானத்திற்கு அருகிலுள்ள குழியில் காயங்களுடன் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளதாக மதவாச்சி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண் 30 தொடக்கம் 40 வயதிற்குட்பட்டவர் எனவும் அவரது சடலம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குறித்த பெண் மேலாடை மற்றும் லெகின்ஸ் ஆகிய ஆடைகளை அணிந்துள்ளதுடன் அவரின் அருகில் இருந்த பையில் கொழும்பிலிருந்து மதவாச்சிக்கு ஈமோச சபை பேருந்தில் பயணித்த சிட்டி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெண்ணின் உடலில் பல காயங்கள் காணப்பட்டுள்ளமையினால் கொலை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நீதவானின் விசாரணையின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சடலம் அனுராதபுரம் மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மதவாச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 15 வருடங்களுக்கு மேலாக ராணுவத்தினரால் பலவந்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வென்னியில் உள்ள மிகப்பெரிய மாவீரர் துயிலுமில்ல காணியை விடுவிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கும் மனு ஒன்றில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு விசுவமடவில் அமைந்துள்ள தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணியின் நினைவேந்தல் பணிக்குழுவினர் ஜனவரி 8ஆம் திகதி புதன்கிழமை தேராவில் துயிலுமில்லத்திற்கு முன்பாக கையொப்பங்களை திரட்டியதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். தமது அன்புக்குரியவர்கள் விதைக்கப்பட்டிருக்கும் காணியை பலவந்தமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் ராணுவம் அந்த நிலத்திலும் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தேராவில் துயிலுமில்ல நினைவேந்தல் பணிக்குழு உறுப்பினர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். மாவீரர்கள் விதைக்கப்பட்டுள்ள பல இடங்களில் ராணுவத்தினர் தற்போதும் தங்கியுள்ளனர். தேராவில் மாவீரர் துயிலுமில்லத்திலும் இன்று வரை ராணுவத்தினர் தங்கியுள்ளனர். ஒரு சில உறுப்பினர்களே இங்கு குடியிருக்கின்றனர். வியாபாரத்திற்காக கள்ளறுக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த இடத்திலிருந்து ராணுவத்தினை அகற்றி பெற்றோர்கள் சொந்தமாக இந்த நிகழ்வுகளை நடாத்துவதற்கு அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்த இடத்தை ஒப்படைக்க வேண்டும். தேராவில் மாவீரர் துயிலுமில்லத்தை விடுவிக்குமாறு கோரி பிரதேசவாசிகளிடமிருந்து பெறப்பட்ட கையொப்பங்களை வடமாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாகும் என தெரிவித்துள்ளனர். இலங்கை நாடாளுமன்ற தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி வழங்குவதாக கூறிய கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவரிடமிருந்து 50 கோடி ரூபாய் பணம் பெற்றதாக வெளியான செய்தியை மறுப்பதாக எதிர்க்கட்சியின் பலம் வாய்ந்த 2 அரசியல் கட்சிகள் தெரிவிக்கின்றன. தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவியை வழங்குவதற்காக கோடீஸ்வர வர்த்தகரிடமிருந்து இந்த தொகை பெறப்பட்டதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இதனையடுத்து எம்பி பதவி வழங்கப்படாத கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவர் எதிர்க்கட்சியின் பிரதான அரசியல் கட்சி அலுவலகத்திற்கு வந்து ரவுடித்தனமாக நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு தொழிலதிபர் தான் கொடுத்த 50 கோடி ரூபாயை திருப்பி தருமாறு கோரியுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து சமகி ஜன பலவேகவின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி வழங்குவதாக கூறி தமது கட்சிக்கு இதுவரை பணம் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிடம் வினாவிய போது தமது கட்சியும் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக ரேணுகா பெரேரா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கையைச் சேர்ந்த 2 பேரை தனுஷ்கோடி அருகே கைது செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அண்மை காலமாக இலங்கையிலிருந்து அகதிகளாக ராமேஸ்வரத்திற்கு இலங்கை தமிழர்கள் சட்டவிரோத படகு மூலம் வருவது அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தனுஷ்கோடி போலீஸ் அதிகாரிகளுக்கு சில ரகசிய தகவல் கிடைத்துள்ளது.
இலங்கையைச் சேர்ந்த 2 நபர்கள் ஈரோடு பகுதியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்து சட்டவிரோதமான முறையில் கள்ளப்படகு மூலம் இலங்கை செல்ல உள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனுஷ்கோடி போலீசார் நேற்றைய தினம் அதிகாலை முதல் தீவிர சோதனையில் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதனையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு ஜோடியை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த டிரோசன் மற்றும் சகானா என தெரிய வந்துள்ளது. குறித்த ஜோடி ஏற்கனவே இலங்கையிலிருந்து அகதிகளாக தமிழகம் வந்தவர்கள் எனவும் மீண்டும் தமிழகத்திலிருந்து ராமேஸ்வரம் கடலூடாக இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயற்சி மேற்கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் எதற்காக தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயற்சி மேற்கொண்டனர், ஏதேனும் கடத்தல் சம்பவத்தில் இவர்கள் ஈடுபட்டார்களோ, மேலும் இவர்கள் மீது வழக்கு ஏதேனும் உள்ளதா என்பது தொடர்பில் பல்வேறு கோணங்களில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போலீசார் தீவிர விசாரணை நடாத்தி வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் வழக்கொன்றில் நேற்று முன்னிலையாகிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உலகத்திலேயே உச்ச பாதுகாப்பு கட்டமைப்புக்கு அதிக நிதியை செலவு செய்கின்ற அமெரிக்காவிலேயே IS தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடாத்தியிருக்கிறார்கள். அதேபோன்றுதான் எங்களுடைய நாட்டிலேயும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதலை காத்தான்குடியைச் சேர்ந்த இளைஞர்கள் திட்டமிட்டு நடாத்தியிருந்தார்கள். அவர்கள் IS ஆதரவாளர்கள், இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை அவர்கள் பிரதிபலிப்படுத்துகிறார்கள். அதனை அவர்களே ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அந்த சஹ்ரான் காசிம் என்பவர்தான் அந்த மரணத்திற்காக மரணிப்பதாகவும், அல்லாவின் கொள்கையை பின்பற்றி மரணிப்பதன் காரணமாக சொர்க்கத்துக்கு செல்வதாகவும், காபீர்களின் காசோ பணமோ ஒத்துழைப்புகள் இல்லை என்றும் வாக்குமூலம் கொடுத்திருந்தார்கள். இதனை அறியாமல் இப்போது வந்திருக்கின்ற அரசாங்கம், குறிப்பாக புதிய ஜனாதிபதி அவர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதிகள் அல்லது கிறிஸ்தவ மக்களின் வாக்குகளை மையமாக கொண்டு இதை என்னோடு இருந்து பிரிந்து சென்ற அசாத் மௌலானா வெளிநாட்டுக்கு சென்று அரசியல் தஞ்சம் கோருவதற்காக வழங்கிய வாக்குமூலத்தை இணைத்து புதியதொரு நாடகத்தை அரங்கேற்றியிருந்தார்கள். இது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது. அந்த நேரத்திலிருந்து ஜனாதிபதி அவர்கள் ஒரு இஸ்லாமிய குடிமகனாக இருந்து ஓய்வு பெற்ற இமாம் எனும் நீதியரசரை அந்த விசாரணை குழுவின் தலைவராக நியமித்திருந்தார். அந்த குழுவினுடைய பரிந்துரையிலேயே மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்த இவ்விடயம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானுக்கோ ஏனையவருக்கோ சம்பந்தம் இல்லாத விடயம் என தெளிவாக கோடிட்டு காட்டியிருந்தது. இருந்த போதிலும் புதிய அரசாங்கம் அதனை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் விசாரணைக்கு கொடுத்திருந்தது. நான் அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தேன், வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றேன். அந்த வாக்குமூலத்தை வைத்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது எனக்கு தெரியாது. இந்த நிலையில் நான் நாட்டிலிருந்து தப்பிச் செல்வேன் என்ற அடிப்படையில் எனது கடவுச்சீட்டை கூட தடை செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு நான் தெளிவாக கூறுகின்றேன், நான் இதிலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்படாதவன். நான் ஒரு ஆயுத போராட்டத்தில் இருந்தேன் என்பதற்காக என் மீது கரை சாற்றுவதற்கு, என்னுடைய பெயரை அசிங்கப்படுத்துவதற்காக, எங்களுடைய அரசியலை இல்லாமல் செய்வதற்காக அரசாங்கமும் இன்னும் சிலரும் செயற்பட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார்.